வெல்கம் பேக் டு ஃபியூஷன் வித் நீபா. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். நண்டு ஈஸியான முறையில் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இது நல்லா பெரிய பெரிய நண்டு. க்ளீன் பண்ணுறது எப்படின்னா, முதல்ல நல்லா நண்டெல்லாம் அலசி எடுத்துக்கணும். சுத்தமாக அலசிக்கணும். அதில் கொஞ்சம் கூட மண் இருக்கக்கூடாது. பாருங்கள், எப்படி பாருங்கள், குழாவை திறந்து விட்டுட்டு நல்லா அலசுகிறோம் பாருங்கள். அலசி வச்சுட்டு அதுக்கப்புறமா அது சைடில் இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு மறுபடியும் குண்டானில் போட்டு தண்ணியை வச்சுட்டு அது காலெல்லாம் போடணும். முதல்ல அந்த மேலே இருக்க ஓடு எடுக்கணும். ஒரு நண்டு எடுத்து அதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அது கால் கொடுக்கு எல்லாம் எப்படி போடுறதுன்னு சொல்லலாம் பாருங்க. ஃபஸ்ட்டு நம்ம கால் ரெண்டு முதல்ல பெருசு பெருசாக இருக்கும். அந்த 2 காலை மட்டும் முதல்ல போட்டு நம்ம ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கணும். அந்த காலையும் நல்லா அதை பாருங்கள், அதில் மண் இருக்கும். அப்புறம்லாம் நம்மளால் கழுவ முடியாது. ஃபஸ்ட்டே கழுவிட்டு நல்லா எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கணும். 2 கால் சொன்னால் ஒரு கால், இது அடுத்தது இந்த கால். அதுக்கப்புறமா தான் அந்த காலெல்லாம் நல்லா அலசி வச்சாச்சு. இனிமேல் தான் நல்லா கவனிக்கணும். அந்த கொடுக்க மட்டும் நல்லா பிச்சு எடுத்து வச்சிடணும். அது பாருங்கள், அதுதான் கொடுக்கு. அதெல்லாம் நம்ம போடக்கூடாது. அது வரையும் எல்லாத்தையும் அதை பிச்சு எடுக்கணும். கொடுக்கெல்லாம் வேஸ்டேஜில் போட்டுருணும். இப்போ அந்த ஓடை பிச்சுட்டு அதில் இருக்க அழுக்கெல்லாம் நம்ம எடுக்கணும். இதை பாருங்கள், இதெல்லாம் வேஸ்டேஜ் தான். ஓடெல்லாம் நல்லா பிச்சுட்டு அதை பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணிடணும். நல்லா அலசிட்டு அதில் இருந்து அழுக்கெல்லாம் எடுத்து வேஸ்டேஜில் போட்டுட்டு இப்போ இதை நல்லா க்ளீன் பண்ணணும். அதில் இருக்க அந்த சொரன்னு இருக்கும், அதெல்லாம் பிச்சு வேஸ்டேஜில் போட்டுட்டு அதில் இருக்க அழுக்கெல்லாம் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிடணும். பாருங்கள், சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. அதுலேருந்து அழுக்கெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ ஒரு வாட்டி நம்ம நல்லா அதை அலசிடலாம். அலசிட்டு அதோடு எடுத்து நம்ம நல்ல கிண்ணத்தில் வச்சுக்கணும். காலெலாம் புட்டு வச்சோம் இல்லையா, அந்த 2 கால் பெரிய கால் அதில் எடுத்து இதை வச்சுட்டு எல்லா நண்டையும் இதே மாதிரி தான் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம தொக்கு செஞ்சு சாப்பிட்லாம். அடுத்த நண்டையும் நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். அதையும் பாருங்கள். உங்களுக்கு இந்த மெத்தட் ஈஸியாக இருக்கான்ட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.